இத்தனை நாளா நாம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஐபிஎல் 2025 வந்துச்சு. கிட்டத்தட்ட சொன்னா ஒரு போரே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். இந்த உலகத்துல நாம எல்லாருமே வேர்ல்டு கப்போட ஐபிஎல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ப்போம். ஏன்னா அது அந்த அளவுக்கு த்ரில்லிங்காவும் 20 ஓவர் ஒரு மேஜிக்கல் ஒரு தனி இதாவே வந்து ஐபிஎல் வந்து 2008ல இருந்து இப்ப வரைக்கும் வந்து இருக்கு. அது முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்த சீசன் எப்படா வரும், அதுக்கு அடுத்து அந்த ரைவல்ரிஸ் எல்லாம் எப்படா பார்க்கலாம்னு ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய இடத்துல இந்த ஐபிஎல் இருக்கு. சோ ஒரு வழியா 2024 மறந்துட்டு 2025 ஐபிஎல் வந்துருச்சு. அந்த ஐபிஎல் 2025ல நடக்க போற ஒவ்வொரு இம்பார்ட்டன்டான ரைவல்ரி மேட்சஸ் எல்லாத பத்தியும் நான் அந்த சேனல்ல போட போறேன். சோ இதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லணும்னா, என் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து இந்த கிரிக்கெட்டுக்காக தான் வந்து என் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டா வந்து ஒரு வருஷம் ஆக போகுது. அந்த ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் நான் கிரிக்கெட் வீடியோஸ் போட போறேன். சோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், அதாவது இந்த கிரிக்கெட், அதாவது ஸ்போர்ட்ஸ் தவிர மத்த நியூஸ், கரண்ட் ட்ரெண்டிங் திங்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க இந்த ஐபிஎல் 2025ல பாத்தீங்கன்னா 10 டீம் இருக்கு. அதுல வந்து நம்ம வந்து இப்போ இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ் பத்தி நம்ம லைட்டா பார்ப்போம். இது ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். இப்போ நீங்க சிஎஸ்கே டீமுக்கு போனீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பஞ்சாப் டீம்ல இருந்து மறுபடியும் சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ஹோம் கமிங் கொடுத்திருக்காரு. அவர் கூட இல்லாம சாம் கரனும் பஞ்சாப் டீம்ல இருந்து ஹோம் கமிங் கொடுத்திருக்காரு. சோ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா சிஎஸ்கேக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து ஆர்சிபி நீங்க பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் சான்ஸே இல்ல, அவரும் ஹோம் கமிங் வந்து ஆர்சிபிக்காக வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜாஸ் ஹேசல்வுட், ஆர்சிபிக்கா அந்த பவுலிங் ட்ரியோ நல்லா இருக்கு. நீங்க மும்பை கிட்ட போனீங்கன்னா சொல்லவே தேவையில்ல, ஈசான் கிஷன் வந்து போயிட்டாரு. ஆனா பும்ரா இருக்காரு, அவரு பார்த்து பாரு, அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பவுலரா பும்ரா வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமா இருப்பாரு. அதுக்கப்புறம் பேட்டிங் வேணா ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து எல்லாத்துக்குமே பார்த்துப்பாரு. ஏன்னா அதான் பவர் பிளே கடவுளாச்சே. சரி ஓகே, அடுத்து நீங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட போனீங்கன்னா வந்து சஞ்சு சாம்சன், அந்த டீமே வந்து பேர் சொல்ற அளவுக்கு இன்னும் பேர் வைக்காத பிளேயர்ஸ் இல்லைனாலும் அவங்களும் ஐபிஎல்ல செம்ம மாசா இருக்காங்க. ராஜஸ்தான் டீமை பத்தி எதுவும் சொல்லவே தேவையில்ல, ஏன்னா வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 13 வயசு பையன் சூரிய வம்சி, அவன் வந்து, அதாவது அவர் என்னோட பெரியவன், அவர் வந்து இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்ஸ் தான் விளையாட போறாரு. ஓகே, அடுத்து குஜராத் டைட்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஹர்திக் பாண்டியா பெரிய இழப்பு. மும்பை வந்து அப்படியே ஆட்டைய போட்டாங்க. அப்படி இருந்தாலுமே நம்ம கிங், அதாவது இந்தியன் கிரிக்கெட்டோட பிரின்ஸ் சுப்மன் கில் இருந்து ரொம்ப ஹார்டா ஃபைட் பண்ணி குஜராத் டைட்டன்ஸாக ஒவ்வொரு மேட்சும் ஜெயிக்க பார்ப்பாரு. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா லக்னோல கேஎல் ராகுல் இல்ல, கேஎல் ராகுல் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு போயிட்டாரு. அதுக்கு பதிலாக ரிஷப் பண்ட் லக்னோவுக்கு வந்துட்டாரு. இது ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து நல்ல பேட்ஸ்மேன்ஸ் தான் ஐபிஎல்ல. நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் தான் வருவாங்க, அடிச்சு பொழந்துருவாங்க. ஓகே, அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். போன வருஷம் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பத்துல அவர் ஃபர்ஸ்ட் கேப்டன்ஷிப் பண்ணது இந்த கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் தான். அவர் கேப்டன்ஷிப் பண்ணதுல கொல்கட்டா அவரோட செகண்ட் கப்பே தூக்கிருச்சு. அப்படிப்பட்ட அவர் அடுத்த வருஷமே வந்து கொல்கட்டா விட்டு கொடுத்துட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் பஞ்சாப் டீமுக்கு போயிட்டாரு. சோ பஞ்சாப் டீமுக்கு ஒரு நல்ல கேப்டன் வந்திருக்காருன்னு சொல்லலாம். ஸ்ரேயஸ் ஐயர் இல்லாம கொல்கட்டாவுக்கு ஒரு பெரிய ஹோல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ கொல்கட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் மேக்கர்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹென்ரி கிளாசன், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், அப்புறம் ஈடன் மார்க்ரம்லாம் இருந்தாங்க. அவங்க கூட மும்பைல இருந்து இஷான் கிஷன் அப்படியே பிளைட்ல பறந்து தண்ணிக்குள்ள குதிச்சு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்குள்ள வந்துட்டாரு. இவங்க 4 பேரும் சேர்ந்தா ஐபிஎல்ல 300 வந்துருமா, வருமா வராதான்னு தெரியல. நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க 300 வருமா வராது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம ஆல்மோஸ்ட் எல்லா டீம் பத்தியும் லேட்டா நம்ம பார்த்துட்டோம். சோ இப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் போது அதை பத்தி நான் நிறைய வீடியோஸ் போட போறேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும் மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் பட்டன்னு ஒண்ணு வெட்டியா இருக்குல்ல, அது நீங்க சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டினீங்கன்னா அது பாவம், அது கோச்சுக்கும்ல, அது தட்டுங்க. அது ரெண்டும் தட்டிட்டீங்கன்னா லைக் பட்டன் கோச்சுக்கும்ல. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா 3மே தட்டிக்கோங்க, காசு எதுவுமே கெட்ட தேவையில்ல. அது ஒரு செகண்ட் எடுக்குது. கீழே வந்து நீங்க ஸ்கிரீனு கொஞ்சம் கொண்டு வந்து 3 தட்டு முடிஞ்சு பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.